சபகவிகமன வியக்த சத்வர்த்தனீகா வாதியர் மண்ணு தருக்க செருக்கு. இந்த வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு சிஷ்யன் ஆச்சாரியர்கிட்ட வந்து சேவிக்கிறார். அதுல சொல்லப்பட்ட விஷயம் ஒருத்தனுக்கு மனசுல பதிஞ்சு கொடுத்துனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஓபன் ஃபார் ஆல். மறை கொலைய சாது சனங்கள் அடங்க நடுங்க தனித்தனியே ஆது என அவகை நம். பொங்கலுக்கும் புளியோரைக்கும் சுவாமி தேசிகன் நம்ம வித்துன்னு இருக்கும். அது இல்ல சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். சுவாமி தேசிகனுடைய டிப்ளமசி எப்படி நம்ம பெரியோர்களிடத்துல ஸ்ரீசுக்தி விஷயங்கள்ல அபச்சாரப்படாமல் அவர்களுக்கு விஷயங்களை புரிய வைக்கணும்னு சுவாமி சாய்க்கிறார். சம்பிரதாய பரிசுத்தி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இப்ப என்ன நினைச்சதுக்கா, நீங்கள்லாம் சில்லற ரகசியமா, நாங்களாம் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு. இல்லை, கெத்தான அது சில்லற ரகசியம்னா அது வெத்தான அது. முதல்ல சில்லற ரகசியம் பேசிக் பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் வரக்கூடாது. அது அடிப்படை. சம்பிரதாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணி சுவாமி அதுல சொல்லப்பட்ட விஷயம் ஒருத்தனுக்கு மனசுல பதிஞ்சு கொடுத்துனா, அதுக்கப்புறம் அவனுக்கு தேசிக சம்பிரதாயத்துல புரியாதது ஒண்ணு கிடையாது. பந்தி நுற்றுப்படுறதோ வெறும பாசுரத்தை நுற்றுப்படுறதோ நான் சொல்லலை. அதுல தேசிகன் சில ஆட்சேபங்களுக்கு சமாதானம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த டோன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்ஷேபங்களுக்கு சமாதானம் சொல்ற டோன் அப்படின்னு இருக்கு. பரமதபங்கம் எடுத்துக்கோங்க, சங்கல்ப சூரியோகத்தில் 2வது அங்கத்தை எடுத்துக்கோங்க. அங்க சுவாமி தேசிகனுடைய டோன் அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சயுச்ச கலகே சமான தந்திரே ஸ்தாத்தவியம். சங்கல்ப சூரியோகத்தில் டேலாக் அது. தேசிகன் தனக்கு ஏற்பட்ட பெரிய குறைய நிவர்த்தி பண்ணிக்கிறார். சர்வதந்திர சுதந்திர சுவாமி சம்பிரதாய துரந்தரர். இப்ப துரந்தர் தான் இப்போ டாப் மோஸ்ட் இல்லையா? அதான் இவர் சம்பிரதாய துரந்தர். நமக்கு துரந்தர் சுவாமி தேசிகன் தான். அப்படி காரியம் பண்ணியிருக்கார் அவர். முகல் இன்வேடர் பொழுது சுவாமி சுகப்பிரகாஷிக முதலான கிரந்தங்களையும் ரங்கநாதனையும் காப்பாற்றுறதுக்கு சுவாமி தேசிகன் ஒரிஜினல் துரந்தரா இருந்திருக்காரு. அவர் பேரை சொல்லி நாம சம்பிரதாய துறந்தவரா இருந்துருக்கோம். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கோ. என்னுடைய ஆதங்கம் தான் நான் சொல்லனே தவிர்த்து ஆக்கிரகத்துல சொல்லல. பொங்கலுக்கும் புளியோரைக்கும் சுவாமி தேசிகன் நம்ம வித்துன்னு இருக்கும். அது இல்ல சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இதை தயவு செஞ்சு எந்த பெரியோட எந்த மகான்களையும் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. அதுக்கு மட்டுமே இல்லை தேசிக ஸ்ரீசுக்தி. ஆனா அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணணும். சிஷ்யன் சுவாமி தேசிகன், ஆச்சாரியன் ஸ்ரீபாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் தேசிகனுக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல டிஃபரன்ஸ் உண்டு. சுவாமி பாஷிகார் பரமபரித்து அதுக்கு பிறகு சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி, அப்ப நேரம் சேவிச்சதற்கு கூட வாய்ப்பு இல்லை. எல்லாம் அப்புள்ளார் 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 மாதுலா சகலா கலா. அதனால்தான் ராமானுஜ தயாபாத்திரம். அந்த ராமானுஜ சப்தத்திற்கு நாம எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். தங்க கம்பி இந்த தனியன். தங்க கம்பி, தங்கத்தை உருக்கி அதை கம்பியாக்கினா நீ எப்படி வேணா வளைக்கலாம், உடையவே உடையாது. தெரியுமா? அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய தனியன். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகன்ற மாதிரி ஸ்ரீமான் வெங்கடாச்சாரிய தனியன், ராமானுஜ தயாபாத்திரம் தனியன், கவிதாரிகை சிம்மாய தனியன். இந்த 3 தனியன் நமக்கு ஜபம் பண்ணணும். துவயம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் மாதிரி இந்த 3 இல்லை சீரொண்டு தூப்பல் வச்சுக்கோங்க. இந்த 3 தனியன் நமக்கு தனியன். அதை தியானம் பண்ணா சித்திக்காதது எதுவுமே கிடையாது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய படிச்சோம். அவ்வளவு பெருமை நமக்கு இருக்கு. ஆனா பெருமை தெரியல. நம்ம வெறும் புறப்பாட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது தப்பு சொல்லலாம். அவசியம் சுவாமியை எப்படி பகுமானிக்கிறோமோ, எப்படி கொண்டாடுறோமோ அப்படி கொண்டாடணும். ஆனா அவருடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாக அவரை கொண்டாடும் பொழுது அதனுடைய ஃபோக்கஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்போ பாஷ்யக்காரரை ஆச்சாரியனாக்கினார், தன்னை சிஷ்யனாக்கினார். பிரதிபந்திகள்லாம் வந்துட்டான். சில பேர் அவைதிகர்கள் வந்துட்டான். வேதத்தையே ஒத்துக்காதவா சில ஜெயினன், பௌத்தன், சாருவாக்கன் இவெல்லாம் வேதத்தை துளி கூட ஒத்துக்கவே மாட்டான். அதனால அவளும் அந்த வாதத்துக்கு வந்திருக்கு. அடுத்தது வேதத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் ஒத்துக்கிறேன், இன்னொரு ஆஸ்பெக்டை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்திருக்கு. வேதத்தை பௌருஷேயம், வேதம்ன்றது யாரோ ஒருத்தர் போட்ட புஸ்தகம், அது யாரோ ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அந்த புஸ்தகத்தை, பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் பேஜ் தெரியல, அன்னோன் ஆத்துறது அப்படின்னு ஒத்துக்கிறவா சில பேர் இருக்கா. இல்ல வேதம் பகவான் எழுதியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இந்த நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இவா எல்லாரும் ஒரு திரள்ல வந்திருக்கா. இவாளுக்கு பதில் சொல்லணும். வாதம் நடக்கணும், வாதம் ஆரம்பிக்கணும்.
அந்த வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு சிஷ்யன் ஆச்சாரியர்கிட்ட வந்து சேவிக்கிறார். நான் இந்த சபைக்கு போகணும்னு நீங்க நியமனம் பண்ணிக்க, அங்க போய் நான் என்ன பண்ணணும் சொல்லணும், என்ன பண்ணணும். அப்ப ஆச்சாரியனுடைய தான பதில். இது தேசிகன் நமக்கு சொல்ற உபதேசம். என்ன சாதிக்கிறார்? இஹ கலு சயூத்ய கலகே சமான தந்திரே ஸ்தாத்தவ்யம் விபக்ஷ பிரதிபக்தயே விபக்ஷ நிராகரணே வேதாந்த சித்தாந்தே தத்ராபி மனு வியாச பிராச்சேதச பிரமிருதிபிஹி உக்த ஸ்ரீசூக்தி பரிச்சயேன வாதம் குரு. பாருப்பா, நமக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள ஒருவேளை அபிப்பிராய பேதங்கள் வந்ததுன்னு சொன்னா நாம ரெண்டு பக்கமும் பிரமாணமா ஒத்துண்டிருக்கிற விஷயத்தை வச்சுன்னு வாதம் பண்ணும். சயூத்ய கலகே சமான தந்திரே ஸ்தாத்தவ்யம். இப்போ ஒருத்தர் வர, ஜெயினன் வரார், பௌத்தன் வரார். அவரை பார்த்து இலிங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும்னா எங்க ஆழ்வார் சொல்லிருக்க. உங்க ஆழ்வார் நாங்க எங்க ஒத்துட்டோம்? நாங்க வேதத்தையே ஒத்துக்கல. அங்க வந்து எங்க ஆழ்வார் சொன்னார் அந்த சுவாமி சாச்சார், இந்த சுவாமி சாச்சார். சில பேர் இந்த 2-3 சுவாமி வச்சு உபன்யாசம் பண்ணிச்சு. இந்த சுவாமி அந்த சுவாமிக்கு சாச்சாரா, அந்த சுவாமி உடனே அப்படி சொன்னாரா, உடனே சுவாமி இந்த சுவாமி கேள்வி கேட்டாரா, என்னையா எந்த சுவாமியை பார்த்து என்ன சொல்ற? சரி ரைட்டு, ஏதோ இந்த சுவாமி சொல்றதை அப்படியே கேட்டுட்டு இருப்போம், உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயங்களை போகக்கூடாது. அதில் நாம போகக்கூடாது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா? இப்போ நமக்குள்ள என்ன, ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பாசுரம் இப்படி இருக்கு, பெரிய ஆழ்வார் பாசுரம் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்குள்ள வரச்சு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், ஆளவந்தார் சொல்லிருக்காருன்னு அந்த ஸ்ரீசுக்திகளை கொண்டு வாதம் பண்ணணும். விபக்ஷ பிரதிபத்தைய அல்லது விபக்ஷம் வந்தது அப்படி கேட்டா அவளுக்கு வேதாந்த சித்தாந்தம், முதல்ல சாமானிய சாஸ்திரங்களை கொண்டு அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு வரணும். சாமானிய சாஸ்திரங்களால் நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு எல்லாம் கொண்டு வர. அப்ப சுவாமி கவி தார்க்கிக சிம்மு காவ்யேஷு கோமளதியோ வயமேவ நான்யே சாஸ்திரேஷு கர்க்கசதியோ வயமேவ நான்யே. ஒரு வாதம் பண்ணினோம்னா எங்களை மாதிரி கঠিனமா எதிராளி வாயு அடங்கும்படியாக வாதம் பண்றதுக்கு எங்களை விட டேலண்ட் யாரும் கிடையாது. அந்த இடத்துல வயமேவ நான்ய ராயல் வி, அது எம்மை போல யாரும் கிடையாது. சுவாமி சொல்ல சாத்விக அகங்காரம் நமக்கார் நிகர் நானிலத்தை மாதிரி தோணுது. அந்த டோன் கேட்ச் பண்ணணும். சாஸ்திரேஷு கர்க்கசதியோ வயமேவ நான்யே காவ்யேஷு கோமளதியோ வயமேவ நான்யே. இதே லிட்ரேச்சர் வந்தது. 10 பேர் உட்காந்து ஜனரஞ்சகமான உபன்யாசம் கேட்கணும். பெரிய வேதாந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடாது, அவளுக்கு புரியாத மாதிரி. ஜனங்களுக்கு பக்தி வளர்ற மாதிரி, ஆச்சாரம் வளர்ற மாதிரி, ஆத்மகுணம் வளர்ற மாதிரி வந்து உபன்யாசம் கேட்டவன், அப்பா இன்னைக்கு 4 விஷயம் தெரிஞ்சுட்டேன், ஆனந்தமா இருந்தது, பெருமாளை பத்தி 4 விஷயம் தெரிஞ்சுட்டேன்னு அவன் மனசுல சந்தோஷம் வரா மாதிரி சொல்லணும். அப்போ போய் அவச்சேதக அவச்சின்னம் போடக்கூடாது. தோதி தோதி ததீதி தகிட்ட திக் தாகதி தத்தகாரகின்ற வெங்கடாதிரன் நட்டுவாங்கம் பண்ற மாதிரி நம்ம தகிட்ட தீம் தருகிட்ட வித்தவுட் தீம் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இவன் எத்தனை தடவை தீம் சொல்ல அவச்சேதகா அவச்சின்ன அப்படின்றதாக சொல்லி அவச்சேதகா அவச்சின்ன பதம் போட்டா புரிஞ்சிருமோ? புரியாது. சரி, சில பேர் ஒரு மிக்சட் ஆடியன்ஸ் இருக்கா. கவி கச்சக சிம்ம கதிதம் கட்டோர சுகுமார கும்ப கம்பீரம். மிக்சட் ஆடியன்ஸுக்கு மிக்சட் டபுள்ஸ் தான் உபன்யாசம் பண்ணுவேன். சுவாமி இதெல்லாம் ஒரு பாலிசி, நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து தப்பா நினைச்சுக்கிறது. தேசிகன் ஸ்ரீசுக்தியில அவர் எப்படி நமக்கு காமிச்சிருக்க, நமக்கு எப்படி பாதுகாசாஸ்திரம் வருடிச்சு. சுவாமி தேசிகன் தத்துவமுத்தா கலாபம் அதிக சாரவடி சொல்லிருக்காரு. சுவாமி 2 ஸ்தோத்திரம் தானே சுவாமி, இதுவும் ஸ்தோத்திரம் தான் அதுவும் ஸ்தோத்திரம் தான். ஆமா, அது ஸ்ரீபாஷ்ய ஸ்தோத்திரம். திரமிடோபனிஷத் தாத்பர்யத்திராவளி, திரமிடோபனிஷத் சாரம், அது திருவாய்மொழிய ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்த கம்பீரம் எப்படி இருக்கு? இதே ஸ்ருதி நாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச தட்சிணம் எப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியாது. கோஷ்டியில கையில பொங்கலை கொடுத்துடுறா, ஆனா ஸ்தோத்திரவாதம் சொன்னா தான் உட்காந்து சாப்பிடணும்னு வச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஓபன் ஃபார் ஆல். எல்லாரும் சேர்ந்து பகவன் நாமாக்களை சொல்றதுக்கு சுவாமி பண்ணியிருக்காரா இல்லையா? அதுதான் நமக்கு இன்னைக்கு புரிய மாட்டேன்றது. அதுதான் நமக்கு அது அந்த ஆடியன்ஸுடைய தானே பல்ஸ் என்னன்னு தெரியல. சுவாமி யதிராஜ சப்தத்தில சாதித்தார் ஸ்ரீபாஷ்யக்காரர், எங்களுக்கெல்லாம் பல்ஸ் பார்த்து வைத்தியம் பார்க்கிறாரு.
உனக்கு வேதாந்த காலக்ஷேபம் வருமா வராதா அப்படின்னு ஒரு சிஷ்யனை பார்த்து புரிஞ்சுட்டு ஓகே நீ ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பண்ணு. அப்போ நீ உன்னால முடியாது உட்காந்துக்கோ, நீ பகவத் விஷயம் ஆயிட்டு இருக்கு, ரசல் சார் ஆயிட்டு இருக்கு, அதை கேளு. நீ என்ன பண்ண ராமாயண மகாபாரதா சொல்லிட்டு இருக்காது. அந்த மாதிரி தான் பிரிக்கணும், வேரியேட் பண்ணணும். நாம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. அப்ப சாஸ்திரேஷு கர்க்கசதியோ வயமேவ நான்கே காவ்யேஷு கோமளதியோ வயமேவ நான்கே. எங்களெல்லாம் நாங்களாம் பாஷைக்கார திருவடி சம்பந்தப்பட்டவாளப்பா. எங்களுக்கெல்லாம் ஈக்குவாலிட்டியில நீங்க இன்னொருத்தரை கம்பேரே பண்ண முடியாது. சிக்ஷா சௌகரிய துஷ்டி அங்க சொல்ல போற அடுத்தது. எனவே சயூத்த கலகை இப்ப ஆச்சாரியன் ராமானுஜர் சிஷ்யன் தேசிகனுக்கு வாதம் பண்ணுவதற்காக டிப்ஸ் கொடுக்கிறார். என்னென்ன விதமா எப்படி எப்படி வாதம் பண்ணணும், அந்த சபையை எப்படி மேனேஜ் பண்ணணும், அட்டன்டிவா சபையை எப்படி கேப்சர் பண்ணணும், கேப்டிவேட் பண்ணலாம். சயுத்திய கலகே சமான தந்திரே ஸ்தாதவ்யம் விபக்ஷ பிரதிபக்தயே வேதாந்த சித்தாந்தே. மொத்த வேலை வந்துட்டா அப்படி கேட்டா அவளுக்கு தர்க்க வியாகரணங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்தை வச்சுக்கோ. உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் பண்ணு. நீ சொல்ற வாக்கியம் தப்பு, முன்னாடி பின்னாடி கான்டெக்ட் பண்ணு. ஒரே ஸ்ருதி வாக்கியம் வரும், ஆனா அந்த ஒரே ஸ்ருதி வாக்கியம் கட்டோபனிஷத் கான்டெக்ஸ்டா அல்லது முண்டகோபனிஷத் கான்டெக்ஸ்டா அதை பார்க்கணும். ஜிக்யாசாதி கிரணத்துல இது ரொம்ப டெக்னிக்கல். இது நம்ம பாட்டுக்க கண்ணை மூடி இபிட்டு போட்டுட்டு போயிடக்கூடாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. இந்த கான்டெக்ட் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் எடுத்தது கட்டோபனிஷத். ஏன்னா தத்துவட்டிகையில சுவாமி தேசிகன் காண்பிப்பார், பாரு இதனுடையதான முன்ன பின்ன பிரகரணங்களை பாரு, அந்த ஸ்ரீசுக்தியை பாஷ்யக்காரர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாரு, அப்புறம் அதுக்கு ஃபுட் நோட்டு எழுது. இந்த நாயமாத்மா பிரவச்சன ஓகே போடுப்பா எல்லாம் முண்டகோபனிஷத் டக். இல்ல இது கட்டோபனிஷத்துல வரும், இல்ல இது கேனோபனிஷத்துல வரும், இல்ல இது வேற ஏதோ ஒரு உபனிஷத்துல இருக்கும், போய் பாரு. அந்த பந்திக்கு ஏற்ற மாதிரி கன்வயம் பண்ணும். அதனால ஸ்ருத்தின்னு சொல்லிட்டாலேயே அது காதல் விழுந்தா எல்லாத்தையும் சொல்லிவிடலாமா? பொறுமையா அதை பார்க்கணும், அர்த்தம் பண்ணணும். சத்தியம்னா என்ன அர்த்தம், ஞானம்னா என்ன அர்த்தம், அனந்தம்னா என்ன அர்த்தம், ஆனந்தம்னா என்ன அர்த்தம். ஏன் சூத்திரக்காரர் ஆனந்தாதய பிரதான சேன சூத்திரம் சொன்னார், சத்தியாதய பிரதான சேன ஏன் சூத்திரக்கார சூத்திரம் சொல்லி இருக்க கூடாது? கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு கேள்வி நாம கேட்டா போருமா? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும்னு சொன்னா போருமா? அவளுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கணும். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்க வேண்டாமா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா? தத்ராபி அதுலயும் மனோவியாச பிராச்சேதச பரிஷதர்ஹா வச்சஹா எதிராக சப்தரி மனோவியாச பிராச்சேதச பரிஷதர்ஹா. அந்த பெரியவாளா உட்காந்துருப்பாப்பா, உன் இஷ்டத்துக்குலாம் உனக்கு தோணிருந்தா நான் என்ன நினைக்கிறேன், வாட் ஐ திங்க், வாட் ஐ சே, வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனோவியாச பிராச்சேதச இவா ஸ்மிருதி கட்டம் என்பது ஸ்ரீபாஷத்துல முக்கியமான ஒரு கட்டம். அந்த ஸ்மிருதி வாக்கியம் விஷ்ணு புராணம், பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் எடுத்து ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்ரீபாஷத்துல முதல் சூத்திரத்துல ஜிக்ஞாசாதிகரணத்தினுடையதான செகண்ட் ஆஃப் மெயினா ஸ்ருதி அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்மிருதி வாக்கியங்களுக்கு அர்த்தம் பண்ணச்சே அங்க பாஷிகார சொன்னார் சங்கராதிகளை பார்த்து, முதல்ல நீங்கள்லாம் ஒரு ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபம் மட்டும் அப்புறம் வாங்கணும். வியாசர்னா யாரு, சுகபிரம்மம்னா யாரு, வால்மீகினா யாரு இப்படி தெரியாமலே பண்ணி வியாசோ ஹாசபதி கிருதா பரிசித கிளிப்த கேலி சுக சுக சச்சமுதா வாதாய போதாயனா. வியாசரை கேலி போட்டாக்கிட்டீங்க, சுகபிரம்மத்தை கூண்டுல வச்சு ஜோசியம் பார்க்கற கிழியாக்கிட்டீங்க. அப்படி பண்ணிட்டீங்களேப்பா, முதல்ல போய் ராமாயணத்தை ஒரு ஆவர்த்தி சேவிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாகவதத்தை பாராயணம் பண்ணுங்க, விஷ்ணு புராணத்தை பாராயணம் பண்ணுங்க, அர்த்தங்களை பாருங்க, அப்புறம் வாதத்துக்கு வாங்க. இப்படி மனு வியாச பிராச்சேதச பரிஷதரகா ஸ்ருதி அவ கேட்டு கொண்டாடும்படியாக சிரேஷ்டாக சிரக்கம்பினகா அவ கேட்டு ஆனந்திக்கும்படியாக சபையில பேசணும் என்று ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணு. உடனே சுவாமி வர அங்க அவர் வாதம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய டோன் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகும். சங்கல்ப சூரியத்தில் we can easily hear the tone, smell the tone. அவருடைய டோன் புரியும், அந்த கம்பீரம் தெரியும்.
ஹிருத்யா ஹிருத் பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷ க்ஷப்த பிரத்யர்த்தி திருப்திர் ஜயதி பகுகுணா பங்கிரஸ்பத் குருணா திக் சௌதா பத்ம ஜைத்ர துவஜபட பவன ஸ்பாதி நூததத் சித்தாந்த ஸ்தோம தூல ஸ்தபக விகமன வியக்த சத்வர்த்தனீகா வாதியர் மண்ணு தருக்க செருக்கு மறை கொலைய சாது சனங்கள் அடங்க நடுங்க தனித்தனியே ஆதி என அவகை நம் ஆரண தேசிகர் சாட்சினர் நம் போதமரும் திருமாதுடன் நின்ற புராணம் அதிகிலேயே. அந்த டோன் அது அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு வைப்பை கிரியேட் பண்ணணும். அதை சொல்லும் பொழுதே நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் அப்பா அதை இமேஜின் பண்ணி பாரு. இப்பெல்லாம் இமேஜின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஆச்சாரியன் இன்டெலிஜென்ஸே போயிடுது. எல்லாம் அதை போட்டு பார்த்துக்கலாம் டக்குன்னு.